அனைவருக்கும் அன்பான வணக்கம். தினம் ஒரு திருக்குறள். மண்ணுயிர் எல்லாம் துயிற்றி அளித்திரா என்னல்லது இல்லை துணை. இதில் ஒரு தலைவி சொல்கிறா பாருங்க. இந்த காம நோய், இந்த காதல் நோய் வந்த பின்னாடி தனிமை என்பது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிரிவு என்பது அதை விட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிரிந்து தனியாக இருப்பது என்பது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரிங்களா? இந்த தலைவி இரவு நேரத்தில் சொல்கிறா பாருங்க, மண்ணுயிர் எல்லாம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் துயிற்றி அளித்திரா அப்படின்னா எல்லாமே இந்த இரவு வந்து உறங்க வச்சிருச்சான். இரவு வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களையும் உறங்க வைத்து விட்டு இந்த இரவு மட்டும் தனியாக இருக்கிறதா. என்ன அழகான ஒரு கற்பனை பாருங்கள். இரவு வந்து எல்லா உயிர்களையும் உறங்க வைத்து விட்டு இரவு மட்டும் விழித்து கொண்டிருக்கிறதா. அந்த இரவு விழித்து கொண்டிருக்க அதுபோல் இன்னொருத்தரும் விழிச்சிட்டு இருக்காங்க. விழித்து அப்படின்னா தூங்காமல் பார்த்துட்ருக்காங்க. யார்? அதுதான் இந்த தலைவி. சரிங்களா? என்ன அழகான ஒரு கற்பனை பாருங்கள். கற்பனை இல்லை, இது நிஜம்தான். நிறைய பேர் அப்படி தானே நைட்டு தூங்காமல் இருக்காங்க. ஒருவேளை அந்த இரவோடு தொடர்புபடுத்துனது ஒரு மிகப்பெரிய ஒரு கற்பனையாக இருக்கலாம், நல்ல ஒரு ஓமையாக இருக்கலாம். மண்ணுயிரெல்லாம் துயிற்று அளித்திரா என் நல்லது இல்லை துணை. பாவம், இந்த இரவு எல்லா உயிர்களையும் உறங்க வைத்து விட்டு தனியாக இருக்கின்றது. இந்த இரவிற்கு துணையாக நானும் உறங்காமல் இருக்கிறேன். எவ்வளோ அழகான அந்த காதல் நோயை வந்து தலைவி சொல்கிறா பார்த்தீங்களா? நன்றி, வணக்கம்.